ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து கும்பக்கரையில் குளிக்க தான் போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல, தண்ணி வருதா என்னன்னு கூட தெரியல. ஆனால் கிளம்பிட்டோம், ஃபேமிலியோடு போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்டு போயிடுவோன்னு சொல்லிவிட்டு தம்பி அம்மாட்ட விட வந்தோம். அப்படியே பக்கத்தில் சாப்பிட்டுட்டோம். பின்னாடி வராங்க உங்கள் அண்ணன் எல்லோரும். இன்றைக்கி போய் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். ஹலோ அண்ணே சொல்லுங்க. அப்போ அண்ணே ஓரளவு தண்ணி வருது. குளிக்கிற மணி குளிக்கிற மணி வருது. சரி சரி, நாங்க 100 வாங்குறீங்க போட பாருங்க. நான் போய் டிக்கெட் கேட்க மாட்டாங்களா? சரி சரி, இல்லை வந்துட்டோம், குளிக்க போகிறோம். ஆனால் இங்கேயுமே எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க, பயங்கரமாக கூட்டமாக இருக்கு. வண்டியா இங்கே போட்டு தான் நடக்கணுமா? ஊர் வீட்டுக்கு போய் போட சொன்னியா? கேளு, இதுக்கு மேலே போகக்கூடாதா? இருக்கே அங்க உள்ள இருக்கும்க்கா, உள்ள ஒரு கடை இருக்கு, நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன் சொல்லல. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட வந்திருப்பான். ஆனா 3 பேருமே ஒன்னாதான் இருப்போம். அக்கா தங்கச்சி நாங்க யார் பார்த்தாலும் அப்படியே கேட்பாங்க. ஏன்னா சைஸ் அப்படி சைஸ் இருப்போம். இருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹைட்டு படி சஞ்சிங்க அதுலதான் மிஸ் ஆகுது. ரொம்ப குட்டியா இருக்கே. அவனை விட்டுட்டு வந்தாச்சு, வீட்டுல தூக்கிட்டு வந்திருக்கலாம். வழுக்குன்றாங்க ரொம்ப. ட்ரெஸ் மாத்த இதோட போடு, இதோட குளி, அப்புறம் மாத்து. கீழே ஃபால்ஸா? அதுவா, அங்க போவோம். குளிக்கலான்னு போனோம். அப்போது ஒரு பெரிய கூட்டமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னான்னு பார்த்தா அப்படியே அந்த தண்ணியில் ஒரு பெரிய பாம்பு நீந்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அந்த பாம்பு அந்த புல்லுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது குளிக்க போனால் கவனமாக குளிங்க. கையெடு பாப்பா. நீ
எப்படி இறங்கவே பயமா இருக்கு, வலிக்கு விட்டுருமோன்னு. மோசமானதா இருக்கு. பயங்கரமா வலிக்குதானா. பொண்டாட்டிய காப்பாத்தல எல்லாத்தையும். அந்த தண்ணிக்குள்ளே காலை ஆட்டாமல் ஒரு 2 நிமிஷம் நின்னாலே காலில் வந்து மொய் 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 மொயின்னு அந்த மீன் வந்து நம்மளை போட்டு கடிக்கிறது இருக்கே. நீங்களே பாருங்களேன், நல்லா பாருங்கள் எப்படி கடிக்கும் மீன். குளிச்சு கிளம்பியாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். அந்த இங்கனக்குள்ளே மீன் சாப்பாடு வரும்போது பார்த்தோம்ல, அதான் சாப்பிட போகிறோம். பயங்கர பசியில் இருக்கோம். ஹோட்டல்காரங்களே மீன் சாப்பாடு, ஹோட்டல்காரங்களே எந்த ஊர்றான்னு கேட்கணும். ஆமாம், அளவு சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. அளவு சாப்பாடுலாம் எங்களுக்கு ஆகாது ஆகாது. பிடிக்காதுன்னா பட்டினியா இருங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். அவங்க ஒன்று பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆமாம், பயங்கர பசியில் இருக்கோம். எந்த ஊர் போனாலும் ஹோட்டல் போனால் எந்த ஊர்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் கேட்டுருவாங்க. அது ஃபேமிலியோட வந்துருக்கோம். இங்கே வந்து குளிக்கிறவங்க வந்து ஒருத்தவங்களால நடக்க முடியாதுல்ல, அதனால வந்து இந்த மாதிரி வண்டி போகுது. என்னடா அவங்களுக்கு மீன் பிடிக்காதா? இல்ல வெறும் குழம்பு வாங்கி தரலாம்ல.
ஏய் நீ சாப்பிட்டியாடா? ஆமா உட்கார வேண்டியதானே, அங்கே இடம் இல்லையா? ஆ ஏ பொரிச்ச மீன் பொரிச்சு தருவீங்களாக்கா? சாப்பிடுங்க, அந்த வீடியோ எடுத்துக்கிறேன். அவனுக்கு கொடுங்க. சோறு சாப்பிடலையா? அப்புறம் அங்கிட்டு பசிக்குதுன்னு வைங்க. அவன் நல்லா இருக்கா? அப்படியே கவலையில் இருக்கியா? பிரியாணி வேணுமா? நான் அவனும் இவனும் கவலையில் இருக்காங்க.